தற்போதைய முக்கிய செய்தி சிபிஎஸ்இ மாநில அரசின் அதிகாரம் பறிப்பு. சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் குறித்த முக்கிய செய்தி இது. சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதில் புதிய விதிமுறைகளை கொண்டு வந்தது சிபிஎஸ்இ. சென்ட்ரல் போர்டு என்று சொல்லக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிகள் குறித்த முக்கிய செய்தி. சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதில் புதிய விதிமுறைகளையும் நெறிமுறைகளையும் கொண்டு வந்திருக்கிறது சிபிஎஸ்இ. சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதில் புதிய வழிமுறைகளை பிறப்பித்திருக்கிறது. சிபிஎஸ்இ பள்ளிகளை தொடங்க மாநில அரசுக்கு இருந்த அதிகாரம் தற்போது பறிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் கீதன் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்குவதில் புதிய விதிமுறைகளை சிபிஎஸ்இ அறிவித்திருக்கிறது. மாநில அரசின் அங்கீகாரம் பறிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தரலாம் கீதன். வணக்கம். குறிப்பாக ஒரு மாநிலத்தில் சிபிஎஸ்இ பள்ளிகளை துவங்குவதற்கு முதலில் அந்த மாநில பள்ளிக்கல்வித்துறையிடமிருந்து தடையில்லா சான்றிதழை பெற வேண்டும். அவ்வாறு தடையில்லா சான்றிதழ் பெற்ற பிறகு சிபிஎஸ்இக்கு அந்த பள்ளிகளுக்கான அங்கீகாரம் பெறுவதற்கு விண்ணப்பிக்க வேண்டும். அதன் பிறகு சிபிஎஸ்இ அந்த பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்கும். இந்த நடைமுறை என்பது தற்போது வரை பின்பற்றப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் தற்பொழுது அந்த விதிமுறையில் சிபிஎஸ்இ மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது. குறிப்பாக இனி புதிய சிபிஎஸ்இ பள்ளிகளை துவங்குவதற்கு நேரடியாக சிபிஎஸ்இக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவித்திருக்கின்றது. சிபிஎஸ்இக்கு அங்கீகாரத்திற்கு நேரடியாக விண்ணப்பித்த பின்னர் சிபிஎஸ்இ மாநில கல்வித்துறைக்கு கடிதம் வாயிலாக சம்பந்தப்பட்ட புதிதாக துவங்கும் பள்ளிகளுக்கு துவங்க ஆட்சேபனை இருந்தால் 30 நாட்களுக்குள் தெரிவிக்க வேண்டும். அதன் பிறகு அங்கீகாரம் வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் கூட இந்த நடைமுறை என்பது தற்பொழுது மாநில அரசுகளுக்கு இருக்கக்கூடிய, குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறைக்கு இருக்கின்ற அந்த புதிய பள்ளிகளை துவங்குவதற்கு தடையில்லா சான்றிதழ் வழங்குவதற்கான அந்த அதிகாரம் என்பது தற்பொழுது குறைக்கப்பட்டுள்ளதாகவே கல்வியாளர்கள் கருதுகின்றார்கள். எனவே இதுவரை இருந்த அந்த நடைமுறையில் என்பது தற்பொழுது மாற்றம் கொண்டு வந்திருக்கின்றது. இனி நேரடியாக சிபிஎஸ்இக்கு விண்ணப்பிக்கலாம் என்ற அடிப்படையில் இனி நிறைய சிபிஎஸ்இ பள்ளிகள் மாநிலத்தில் துவங்குவதற்கான அந்த சூழல் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. எனவே மாநில அரசுகளுக்கு இருந்த அங்கே அதிகாரம் குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இனி மாநில அரசின் தலையீடு இல்லாமல் நிறைய சிபிஎஸ்இ பள்ளிகள் மாநிலத்தில் துவங்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் உருவாகி இருக்கின்றது. எனவே இது குறித்து இந்த பள்ளிக்கல்வித்துறை இனி இது குறித்து ஆலோசனை நடத்தி மத்திய அரசுக்கு இது சம்பந்தமான எதிர்ப்பையும் தெரிவிக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. மும்மொழி கல்வி முறை பற்றி எரியும் தமிழ்நாட்டில் தற்போது சிபிஎஸ்இ மாநில அரசின் அதிகாரம் பறிப்பு என்ற அதிர்ச்சி செய்தி தமிழ்நாட்டு அரசை சார்ந்திருக்கிறது. நன்றி கீதன், உங்கள் தகவல்களுக்கு.